பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்திமானோ தன்னுடைய வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். எவ்வளவு உண்மையான காரியம் தெரியுமா? இன்றைக்கு மனுஷர்கள் அநேகர் தங்களை விட குறைவானவர்களாக செல்வத்திலே, கல்வியிலே, ஞானத்திலே அல்லது பொருளாதார ரீதியாக குறைவுள்ளவர்களாக இருந்தால் மிகவும் கேவலமாக, மோசமாக, அற்பமாக அவர்களை எண்ணுவார்கள். அவர்களை மிகவும் காயப்படுத்துவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, புத்திமானோ, நாம் புத்திமான் தானே, புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்தாலும் தெரியலனாலும் சில இடங்களில் நம்முடைய வாயை மூடிக்கொண்டு அமைதலாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற நபர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மனுஷர்கள் அற்பமாய் எண்ணுவார்கள். அவர்கள் தங்களை மற்றவர்களை விட மேன்மை உள்ளவர்களாக எண்ணுவார்கள். ஆனால் அது அறிவீனம் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை இங்கே வசனத்தின் அடிப்படையிலே மதிகட்டவன் என்று அவனுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதிகட்டவன், அவன் பிறரை அவமதிக்கிறான், அவமானப்படுத்துகிறான். ஆனால் புத்திமானாய் இருக்கிற ஒரு நபர் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய நபராக, எல்லோரையும் அணைத்து கொள்கிற நபராக, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நபராக காணப்படுகிறார்கள். இந்த வார்த்தை எந்த மனுஷர்களுக்கும் பொருந்தாது. ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே இந்த வார்த்தையானது பொருந்தும். ஏனென்று சொன்னால், அவரை சிலுவையில் அறையப்படுகிறதற்கு முன்பதாக அடிக்கப்படும் ஆட்டை போல தன்னுடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்றால் தன்னை அவர் எந்த இடத்திலையும் மேன்மைப்படுத்தவோ, தன்னை எந்த இடத்திலையும் மற்றவர்களுக்கு முன்பதாக நான் ஒரு பெரிய ஹீரோ, நான் பெரிய இரட்சகர் என்பதை அவர் வெளிக்கொணரவே இல்லை. ஆனால் இன்றைக்கு சில மனிதர்களை நினைக்கிற பொழுது, சில செல்வங்கள், சில வசதி வாய்ப்புகள் அவருடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் அதிகமாகிற பொழுது அவர்களுடைய சிந்தைகள் பேதலித்து போகிறது, அவருடைய நினைவுகள் பேதலித்து போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். எந்த இடத்துலையும் கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு நிலையோட ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கிறானா, நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தன் நாவை அடக்கிறதுனால, தன் நாவை காத்ததினால, தன் வாயை திறக்காததினால ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக அவனால் கடந்து போக முடியும். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் வீணாக உங்களுடைய வாய்களை திறந்து, வீணாக பழிகளை மற்றவர்கள் பேர் சுமத்தி, வீணாக மற்றவர்களை தரம் தாழ்த்தி பேசி, நாம் நம்முடைய ஞானத்தை நாம் அழித்து விடாதபடிக்கு தேவனுடைய கிருபையிலேயே அனுதினமும் வளர்ந்து பெறுக தேவன் தாமே நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலியமாய் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தங்களுடைய நாவை எல்லா காரியங்களையும் அடக்கி கொண்டு, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் என்கிற அடிப்படையிலே வாழ வளர எங்களுக்கு உதவி செய்யும். கரத்திலே ஒப்புக்கொடுக்க கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.